சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் மாற்றுத்திறனாளிகளை அவமதித்ததாக ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு மீது அவரை கைது செய்ய கோரிக்கை எழுந்துள்ளது. போராட்டமும் நடைபெற்று வருகிறது. சென்னை சைதாப்பேட்டை அரசு பள்ளியை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளிகள் தற்போது போராட்டம் நடத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக இது குறித்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஜெயலானி. இப்ப சைதாப்பேட்டை பகுதியில் அரசு பள்ளியை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்தி வராங்க. என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது? பூர்ணிமா, சென்னையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியிலான அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, அதே போன்று சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய மாந்தோப்பு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆகிய பகுதிகளில் நன்னெறி வகுப்புகள் என்ற பெயரில் மகாவிஷ்ணு என்ற ஒரு யூடியூபரை அழைத்து வந்து உரையாற்ற வைத்தது, அதாவது சொற்பொழிவாற்றப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக மாணவர் மத்தியில் ஆன்மீக அதாவது கருத்துக்களையும் மூட நம்பிக்கைகளையும் பரப்பும் விதமாக இந்த உரையாடல் என்பது இருப்பதாக சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் வெளியாகி வைரலான நிலையில் தற்போது அது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதே நபர் சைதாப்பேட்டையில் அந்த சொற்பொழிவாற்றுகையில் மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கும் விதமாக பேசியிருப்பதாகவும் அந்த சொற்பொழிவிற்கு அந்த சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அந்த நிலையில் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். மாற்றுத்திறனாளியை அவமதிக்கும் விதமாக அவர் நடந்து கொண்டதை கண்டித்து மாற்றுத்திறனாளி சங்கங்கள் தற்போது சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியை முற்றுகையிட்டு ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் 10க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தமிழக அரசையும் பள்ளிக்கல்வித்துறையையும் கண்டித்து, அது மட்டுமல்லாமல் அந்த மகாவிஷ்ணு என்பவரை மாற்றுத்திறனாளிகள் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னெடுத்து கோஷங்கள் எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கு முன்னதாக இன்று காலை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி முன்பாக மாணவர் அமைப்பினரும் மாணவர்கள் மத்தியில் மூட நம்பிக்கைகளை வளர்க்கும் விதமாகவும் ஆன்மீக சித்தாந்தங்களை தூண்டும் விதமாகவும் தொடர்ச்சியாக பள்ளிக்கல்வித்துறை மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு கண்டிக்கும் விதமாக போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் தற்போது மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கும் விதமாக அந்த மகாவிஷ்ணு என்பவர் பேசியிருப்பது கண்டனத்துக்குரியது. அவரை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது ஒட்டுமொத்தமாக பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் தொடர்ச்சியாக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் எடுக்கப்படக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக விநாயகர் சதுர்த்திக்கு உறுதிமொழி எடுக்க வேண்டும் என மாவட்ட கல்வி அலுவலர்கள் சுற்றறிக்கை அனுப்பியதும், தற்போது நன்னெறி வகுப்புகள் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு தவறான மூட நம்பிக்கைகளை சுட்டிக்காட்டும் விதமாக பேசுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் போன்ற நடவடிக்கைகள் பள்ளிக்கல்வித்துறை ஒரு சார்ந்த மதச்சார்பின்மையை கெடுக்கும் விதமாக நடைபெறுவதாக தொடர்ந்து இந்த மாற்றுத்திறனாளி அமைப்பினர்களும் மாணவர் அமைப்பினரும் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில் இது போன்ற சொற்பொழிவு ஆற்றுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகளும் தொடர்ந்து வலுக்க தொடங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே தற்போது மாற்றுத்திறனாளி சங்கங்கள் தற்போது அந்த சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டக்கூடிய மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கை என்பது மாற்றுத்திறனாளியை அவமதிக்கும் விதமாக பேசிய அந்த மகாவிஷ்ணு என்பவரை மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர்களை கைது செய்யப்பட வேண்டும், அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் காவல்துறையினர் அவருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இது தொடர்பாக நீங்கள் புகார் அளித்தால் அந்த பிரிவின் கீழ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் அளித்தனர். அடிப்படையில் அவர்கள் கல்வி சென்று புகார் அளிக்க சென்றிருக்கிறார். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஜெயலானி.